வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வாழைக்காயை வச்சு வித்தியாசமான சிப்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அது வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து இப்படி நீளமாக வாழைக்காயை செத்திக்கலாம். இது வந்து நமக்கு பெரிய பெரிய சிப்ஸாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம செத்தி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா வாழைக்காயும் பாருங்கள், இந்த நீல வாக்கில் அழகாக அப்படி செத்தி எடுத்துக்கலாம். இது வந்து சிப்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ஒரு முறைன்னு சூப்பரான சிப்ஸ் கிடைக்கும். பாருங்கள், நம்ம 2 வாழைக்காயும் இது மாதிரி நீளமாக எல்லாத்தையும் செத்து எடுத்தாச்சு. நம்ம டேரெக்டாக கூட எண்ணெயிலேயே செத்தி விடலாம். ஆனால் நான் வந்து அது மாதிரி செத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உப்பு கலந்த தண்ணி, உப்பு கரைசல் தண்ணியை மேலே தெளிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து சிப்ஸ்லலாம் வந்து உப்பு இதுவாக இருக்கும். கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும், பரவாயில்ல, அது சரியாயிடும். எண்ணெய் காஞ்ச உடனே அது மேலே நம்ம வந்து உப்பு தண்ணியை தூவி விட்டாச்சு. பாருங்கள், நம்ம சிப்ஸ் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து போட்டு உடனேவே நல்லா வெந்துடும். ஏன்னா மெலிசா தானே நம்ம செக்கும்போது செப்பி எடுக்கும்போது மெலிசா நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த தண்ணி முளப்பு அடங்கினோடனே வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு. நம்ம இந்த சிப்ஸை வந்து எடுத்துடலாம். எல்லா சிப்ஸுகளையும் இது மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தண்ணி இதுலேயும் மேலே தெளிச்சிக்கலாம். அப்படி கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா உப்பு ரொம்ப போட்டோன்னா கச்சிரும். பாருங்கள், இந்த சிப்ஸும் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு தான் நம்ம அதில் மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்து ஒரு குலுக்கிட்டோன்னா ஓகே. முன்னாடி கொடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த வாழைக்காய் சிப்ஸை ரவுண்டாக சேர்த்தி அது வந்து உப்பு மட்டும் போட்டு காரம்லாம் போடாமல் ப்ளைனாக கொடுத்த வீடியோ அது. இது வந்து எல்லா மசாலாவும் சேர்ந்து நீட்டாக செஞ்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி வீடியோ போடுறேன். பாருங்கள், இதுவும் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எல்லா வாழைக்காய்களையும் நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு. நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி நம்ம இதில் போட்டுட்டோம், உப்பு தேவையில்லை. இப்போ காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான அருமையான நமக்கு வந்து வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.